ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரை விழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வரோம். எல்லாரோட லைஃப் ஸ்டோரியும் பார்த்தோம். அதோட இப்போது சித்திரை விழியோட லைஃப் ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஸ்டோரியோட தொடர்ச்சி எப்போ போடுவீங்கன்னு கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை விழியை பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா, அந்த சொட்டத்தில் அவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் வந்து பொண்ணு கொடுங்க, நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே போயிட்டாரு. அப்புறம் சித்திரை விழியும் அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, வந்தவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதனிடையில் சித்திரை விழியோட தாத்தா, அதாங்க நேசமணி, ஸ்டார்டிங்கில் வந்தார் பாருங்க, என்டர்டெயின்மெண்ட்டோட ஹாயாக வந்தார் பாருங்க. அவர் தான் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டார். அதுக்கு அகிலாவோட பொண்ணு சித்திரை விழியும் போகவே முடியலங்க. என்ன தெரியல, அதை வச்சு அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. காலையில் அப்பா இறந்துட்டாங்கன்னு மெசேஜ் வந்தது. அப்புறம் ராத்திரியாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா போகவே முடியல. ஏன்னா அவங்க தான் சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா, போக முடியல. எல்லோரும் சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவோட பணத்தை எரிச்சிட்டாங்க, நீ என்னோட கடைசியோட முகத்தை பார்க்கக்கூட முடியாதுன்னாங்க. அதை நினச்சி அகிலாவோட பொண்ணும் சோகத்திலே உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படியே போச்சுங்க லைஃப் ஸ்டோரி. அதனால் சித்திரை விழியோட கல்யாணத்தை பற்றி பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. உடனே அகிலாவோ அவங்க புருஷன் வேலையிலேருந்து வந்த உடனே, என்னங்க நம்ம பொண்ணுக்கு எப்போ தாங்க மாப்பிள்ளையை பார்ப்பீங்க, வந்து கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்களே, என்னங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்க, அவரும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீயே எப்படியோ சமாளித்த, நம்ம பொண்ணு நம்ம கிராமத்துலேயே நல்லா அழகாக வளர்த்து படிக்க வச்சுருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பொண்ணு கஷ்டப்படாமல் இருக்க முடியுமாம்மா, அதனால் எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்னது காரணமே இதுதான்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்க்க மறுபடியும் வந்து இவர் பொண்ணு கொடுங்க, பரவாயில்ல, நான் லவ் பண்ணியிருந்தா எப்படி வச்சுருப்பேனோ அந்த மாதிரி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.